Up next, we have a powerful and heartfelt performance by the young boys of grade 6 and 7. Through their dance, they narrate the inspiring story of Indian Army man Mukundan, a symbol of courage, patriotism and dedication to his country. Their act is a tribute to countless heroes who protect our nation selflessly and fearlessly. So let's welcome these young performers with a huge round of applause as they take us to an emotional and inspiring journey. 3, 2, 1. அர்ஷா அர்ஷா எங்க போனா இவ? சாப்பிடவாமா? அம்மா எனக்கு கதை சொல்லுங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன். சரி சொல்றேன், முதல்ல இங்க வந்து உட்காரு. அம்மாவால முடியலல்ல. எந்த மாதிரி கதை வேணும்? எனக்கு ஹீரோ கதை வேணும்மா. ஹீரோவா? சரி, ஹீரோனா யாரு? ரஜினி, விஜய், அஜித், கமல், அந்த மாதிரி. அப்படியா? அப்ப நான் உனக்கு உண்மையான ஹீரோ கதை சொல்லவா? உண்மையான ஹீரோவா? அது யாரு? உனக்கு இந்தியன் ஆர்மி பத்தி தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. சண்டை போடுவாங்க அவங்க தானே? சண்டை போடுறது மட்டும் இல்ல, இங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா அதுக்கும் காரணம் அவங்கதான் பாப்பா. ஒரு நாள் கார்கில் போருக்கு முன்னாடி சிறப்பானியை தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு மேல கேம்ப் இருந்துச்சு. रब करेगा मगर तेरे ते सबर जरूरी है. வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம், சுத்தி மேகமூட்டம், லீவு விட்ட ஓட்டம், சாலை எங்கும் சேலை தோட்டம். குட்டி புள்ளி குட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம், சுத்தி மேகமூட்டம், லீவு விட்ட ஓட்டம், சாலை எங்கும் சேலை தோட்டம். நானும் இப்போ மும்பை வாலா, நாளை முதல் 1000 வாலா, மேல போட்ட 6er வாலா, சல சல நீ பாட்டி தாத்தா பாதம் தொட்டு ஆசி வாங்கி ஃபிகர வெட்டு, பிரெஞ்சு தாடி ஸ்டைல விட்டு போடா போடா டிங் 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 டங்க டிங் டங்க டிங் 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 டங்க டிங் டங்க டிங் 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 டிங். கேம்ப்னா இவ்ளோ ஜாலியா இருக்குமா? ஆமா, நிறைய சந்தோஷமும் இருக்கும். சூப்பர்மா. அப்புறம் ஒரு நாள் கார்கில் போருக்கு அறிவிச்சாங்க. அப்ப அந்த கேம்ப்ல இருந்தவங்க எல்லாம் போருக்கு தயாரானாங்க. இந்தியால 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. அதுல எதுலயும் இல்லாம இங்க காஷ்மீர்ல சோபியான்ல நம்ம 44 RR சீட்டா கம்பெனில இருக்கீங்கன்னா you are all the chosen ones. இந்த ஆபரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாத. இதான் என் முகம், இந்தியன் ஆர்மியோட முகம். நாங்க இருக்கவனுக்கு காட்டு. டெரரிசம் யோசிச்ச
நினைச்சாலே ராசி ரேபிள்ஸ் வந்து நெத்தி போட்டுலே சுடுவாண்டான்னு அலறணும். Who are we? Who are we? அப்புறம் என்னமா ஆச்சு? எல்லாரும் கிளம்பி போனாங்க. இந்திய ராணுவம் தங்களை நெருங்குவதை அறிந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த தொடங்கினர். ஆனால் உடனே பதிலடி கொடுக்காமல் ராணுவம் சற்று அமைதி காத்தது. இருள் சூழ்வதற்குள் திட்டமிட்டதை நடத்தி முடிக்க வேண்டும், இல்லை என்றால் தீவிரவாதிகள் தப்பித்து விடுவார்கள் என்பதை உணர்ந்தார் மேஜர் முகுந்த். தவழ்ந்து மெதுவாக முன்னேறி 3 தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த குடியிருப்பை அடைந்தார். அடுத்த கணம் முகுந்திடமிருந்து உத்தரவு பறக்க தீவிரவாதிகள் மீது குண்டு மழை பொழியத் தொடங்கினர் சக வீரர்கள். அப்போது கையெறி குண்டை வீசி முதல் தீவிரவாதியை கொன்றார் முகுந்த். இதே சமயத்தில் அவரது நண்பர் விக்ரம் சிங் தீவிரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் மரணிக்க கொதித்தெழுந்த முகுந்த் மற்றொரு தீவிரவாதியையும் தீவிரவாத தலைவன் அல்தாப் வாணியையும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கினார். இந்த சண்டையின் போதே மேஜரின் உடலில் 3 இடங்களில் குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தீவிரவாதிகளை நேருக்கு நேர் நின்று வீழ்த்தி வெற்றி கண்டார் முகுந்த். பின்னர் குடியிருப்பிலிருந்து வெளியே வந்த அவர் சக வீரர்கள் முன்பே மயங்கி விழ ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மரணமடைந்தார். அந்த போர்ல என்னமா ஆச்சு? நாம ஜெயிச்சோமா? ஆமாண்டா கண்ணா, அந்த போர்லயே நாம தான் ஜெயிச்சோம். अंगारों में जिस्म जलाया है, तब जाके कहीं हमने सर पे ये केसरी रंग सजाया है। तेरी मिट्टी में मिल जावा गुल बन के मैं खिल जावा, इतनी सी है दिल की आरज़ू। तेरी नदियों में बह जावा, तेरे खेतों में लहरावा, इतनी सी है दिल की आरज़ू। What a moving to their dance. A heartfelt thank you to these young stars and their teachers for putting together such an inspiring act. Let's show appreciation with one more big round of applause.